நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க RJ ரம்யா. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் இருக்காங்கன்னு கேட்டா, கோயம்புத்தூர்ல இருந்து ஆரோக்கியமான முறையில நிறைய கேக் வகைகள் தயாரித்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க தனம் அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட தொழில் பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் தனலட்சுமிங்க. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். நான் ஒரு இல்லத்தரசி. நான் ஒரு 5 வருஷமா நான் இந்த ஹோம் பேக்கிங் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் எப்படி வந்துச்சு மேம்? கொரோனா லாக்டவுன் டைம்ல நான் இதுக்கு முன்னாடி டெய்லரிங் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேங்க. ஆரி எம்ப்ராய்டரி, டெய்லரிங் இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கொரோனா லாக்டவுன் டைம்ல எல்லாமே கொஞ்சம் டல்லா இருந்தது. அதுக்கு தொடர்ந்து அதை பண்ண முடியல. நிறைய கஸ்டமர்ஸும் எனக்கு அதிகமா வரலைங்க. அதனால சரி நம்ம வேற ஏதாவது வித்தியாசமா பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கும்போது நான் இந்த யூடியூப்ல பார்க்கும்போது நிறைய பேர் அதுதான் அப்போதைக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அது தொழிலா ஆரம்பிக்கணுங்கிற ஐடியா அப்போதைக்கு இல்லைங்க. சும்மா வீட்டுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டுல ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் புதுசா ஏதாவது ஒண்ணு அப்படிங்கிறதுனால அப்போதைக்கு எனக்கு அது வீட்டுல இருந்து பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்ததுங்க. வெளியில எல்லாம் போய் எதுவும் கத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்ல. அது ஆன்லைன்லயே பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு இதுல சொல்லி இருந்தாங்க. சரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணி பார்த்தேங்க. அப்போ எனக்கு அது கொஞ்சம் நல்லா வர மாதிரி இருந்தது, நல்லா வந்தது. சரி நம்ம அதை அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் வீட்டுல இருக்கிறவங்களுக்காக செஞ்சு பார்த்தேன். அப்புறம் அப்படியே தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கும்போது அவங்களும் எல்லாரும் பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. அதனால அதை அப்படியே தொழிலாவே கண்டினியூ பண்ணிட்டேங்க. ஓகே மேம். இப்போ 5 வருஷமா இந்த தொழில் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த தொழில் மூலமா என்ன மாதிரியான பொருட்கள் விற்பனை செஞ்சிட்டு இருக்கீங்க மேம்? நான் இப்போ ஹோம்மேடு கேக்ஸ், ப்ரௌனிஸ், குக்கீஸ் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இப்போதைக்கு இது மட்டும் பண்ணிட்டு இருக்கேங்க. இனி ஃபியூச்சர்ல வேற ஏதாவது புதுவிதமா இதோட ரிலேட்டடாவே ட்ரை பண்ணலாமான்னு ஒரு ஐடியால புதுசா பார்த்துட்டு இருக்கிறேங்க நான். ஓகே மேம். இப்போ ரொம்ப நல்லாவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இதுக்கான மூலப்பொருட்கள்லாம் எங்கே இருந்து மேம் கிடைக்குது? மூலப்பொருட்கள் இங்க மார்க்கெட்லயே கிடைக்குதுங்க. சிலது ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றோம். சில மூலப்பொருட்கள் எல்லாம் இங்க கோயம்புத்தூருக்குள்ளாரையே ஹோல்சேல் மார்க்கெட்ல எல்லா பக்கமே கிடைக்குதுங்க. அதுலதான் நாங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோங்க. ஓகே மேம். ஃபர்ஸ்ட் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்போ எவ்வளவு முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க? ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு டவுட்ல தான் ஆரம்பிச்சேங்க. இது எப்படி போகும் என்னங்கிறது எனக்கு கரெக்டா அப்போதைக்கு எனக்கு இது பண்ண முடியல. சரி பேசிக்கா ஆரம்பிக்கலாம்னு நான் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட அவன் கூட கிடையாது. நான் குக்கர் வச்சுதான் ஆரம்பிச்சேங்க. அதுக்கப்புறமா ஒரு 2-3 டைம் செஞ்சதுக்கு அப்புறமா சரி இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸ்டார்டிங்ல ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணேங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அதிகமா கொஞ்சம் கொஞ்சமா சில பொருட்கள் எல்லாம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அதுல வர்ற வருமானத்தை வச்சே நான் அதுக்கு அடுத்த மூலப்பொருட்கள் வேணுங்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் அது மூலியமாவே வாங்கிட்டேங்க. ஓகே மேம். இப்போ என்னதான் ஒரு முதலீட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இந்த தொழிலுக்கான வரவேற்பு அப்படின்றது எப்படி மேம் இருக்கு? வரவேற்பு இப்ப இருக்கிற இதுல உண்மையா நல்லா இருக்குதுங்க. என்னன்னா இப்போ கடைகள்ல பேக்கரியில வாங்கி சாப்பிடுற பொருட்கள் குழந்தைங்களுக்கு சில உணவுப் பொருட்கள் இப்ப நம்ம மீடியால எல்லாம் பார்க்கும்போது அதுல அவ்வளவு நல்லா இல்ல, நிறைய கெட்டு போன பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அதை பார்க்கும்போது மத்த நிறைய வாங்குற குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப உடம்போட ஹெல்த் கான்சியஸ்னால வீட்டுல தயாரிக்கிற பொருள் அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதுங்கிறங்காட்டி எல்லாரும் இது நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. ஓகே மேம். இப்போ மக்கள் எல்லாருமே விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? பொதுவாக நம்ம ஒரு கேக் அப்படின்னு எடுத்துக்கும் போது கடைகள்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது, குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உங்களோட கேக்கை விரும்பி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வு கொடுக்குறீங்க?
அதான் கடையில வாங்குற பொருட்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இப்ப கடையில அவங்க பேக்கரியில எல்லாம் வாங்குறாங்க அப்படிங்கறத அவங்க ரெடிமேடா வச்சிருப்பாங்க. அவங்க வேணுங்கிறத போய் உடனே வாங்குறாங்க. ஆனா அதை அவங்க தயாரிச்சு எவ்வளவு நாளைக்கு முன்னாடி இருந்து அதை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் நாங்க வந்து எந்த விதமான கெமிக்கல்ஸும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாம பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் கஸ்டமர் ஆர்டர் பண்ணனதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து அவங்களுக்கு செஞ்சே கொடுக்குறோம். அவங்க வித்தின் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள நாங்க செஞ்ச 24 ஹவர்ஸுக்குள்ளார அவங்க அதை வந்து வாங்கி உபயோகப்படுத்துற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கறத நாங்க அவங்களுக்கு தெளிவா சொல்றோங்க. எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் நாங்க யூஸ் பண்றது இல்ல, ரொம்ப டார்க் கலர்ஸ், ரொம்ப உடம்புக்கு ஒத்துக்காத பொருட்கள் எல்லாம் போடுறது இல்ல அப்படிங்கறத நாங்க அவங்களுக்கு சொல்றோங்க. அது அவங்க உண்மையா புரிஞ்சுக்கிறாங்க. அது நம்ம பொருள் வாங்கி அவங்க பயன்படுத்தும் போது அது அவங்களுக்கு நல்லாவே புரியுதுங்க. அதனால மேற்கொண்டு அவங்க நம்ம கிட்ட வாங்குறாங்க. இப்போ இதுக்கான மார்க்கெட்டிங் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மேம்? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதுங்க பெருசா எனக்கு எப்படி பண்ணணும்னு கூட எனக்கு ஐடியாவே இல்லைங்க. என்னோட வீட்டுல இருக்கிறவங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சொந்தக்காரங்க, எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் நான் முதல்ல எல்லாருக்கும் ட்ரை பண்ணினேன். முதல் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நான் சும்மா தான் கொடுத்தேன் நானு. ஏன்னா எடுத்த உடனே எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ற அளவுக்கு பண்ண முடியாதுன்னு என்னோட தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ்க்கு எல்லாருக்கும் சும்மா அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நான் அவங்க பிறந்த நாள் வேற ஏதாவது சும்மா விசேஷ நாள் அன்னைக்கெல்லாம் நான் வீட்டுல செய்யும் போது அவங்களுக்கு கொடுத்தேங்க. அது மூலியமா அவங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் மற்றவங்களுக்கு அப்படியே பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக நான் வந்து சோசியல் மீடியால புதுசா ஒரு பேஜ் ஓபன் பண்ணி அது மூலியமா நான் அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணேங்க. அது மூலியமா இப்ப எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்குங்க. ஓகே மேம். இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய சவால்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே கடந்து வந்தாதான் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க சந்திச்ச சவால்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு திடீர்னு ஆர்டர் பண்ணுவாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு எனக்கு நான் இது பண்ணது பாத்தீங்கன்னா சடனா இப்ப நான் இந்த பிசினஸ் பண்றேங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் வாங்குறாங்க. சில பேர் வந்து எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடி, 1 நாள் முன்னாடி ஆர்டர் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அதையும் தவிர்த்து அவங்களுக்கு சில நேரம் பார்த்தா எங்களுக்கு சடனா வேணுங்க, எங்களுக்கு உடனே ஒரு மணி நேரம் இல்லைன்னா சாயந்தரம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் அதுக்கேத்த மாதிரி என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணி அவங்களுக்கு எவ்வளவு சீக்கிரத்துல பண்ணி கொடுக்க முடியுமோ அது மாதிரி பண்ணி கொடுக்குறேங்க. அது மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு இருக்கிறது. கொஞ்சம் முன்னாடியே 1 நாள் முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. கடைசி நேரத்துல சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் அதை அவசரமா செய்ய வேண்டியதா இருக்கும். இல்ல அதுக்கு முன்னாடி அன்னைக்கு எனக்கு ரெகுலரா இருக்கிற ஆர்டர்ஸ் செஞ்சுட்டு இருப்பேன், அது கூடவே இதுவும் செய்யற மாதிரி இருக்கும். அது ஒண்ணுதான் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனையா இருக்குதுங்க. மத்தபடி அது ஒரு பெரிய கஷ்டமாவும் இல்ல, ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது மாதிரி அவங்க சடனா கொடுக்கும் போது நான் எவ்வளவு சீக்கிரமா பண்ணணும் அப்படிங்கிற ஒர்க் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணுனா ஈஸியா முடிக்க முடியுங்கிறது என்னால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருக்குங்க. ஆனா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா எல்லாம் இல்ல, நல்லாதான் இருக்குங்க. ஓகே மேம். இப்போ நிறைய சவால்களை நம்ம சந்திச்சு இருந்தாலும் இந்த இடத்துல நான் ரொம்ப பெருமையா உணர்ந்தேன், அந்த மாதிரியான தருணங்கள் இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க மேம். அது இப்ப நான் குழந்தைங்களுக்காக நிறைய செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேங்க. அது பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க புது விதமா டிசைனா இப்ப கேக்ஸ் எல்லாம் கேட்பாங்க, பொம்மை வச்ச மாதிரி, கார் டிசைன், பட்டர்ஃபிளை, இந்த மாதிரி புது விதமா எல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க சொல்ற கலர்கள்ல அவங்களுக்கு வேணுங்கிற படங்கள் இப்ப எல்லாம் வந்து பிரிண்டட் போட்டோ, கார்ட்டூன்ல குழந்தைங்க பாக்குற மாதிரி விஷயங்களை எல்லாமே நம்ம இப்ப கேக்லயும் டாப்பர்ஸ் மாதிரி வச்சு கொண்டு வர்ற மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் கொடுக்கும் போது அவங்களுக்கு பிடிச்சத குழந்தைங்க கேட்கறத அவங்களுக்கு என்ன மாதிரி விரும்புறாங்களோ அதுக்கு உண்டான கேரக்டர்ஸ் எல்லாம் அதுல நம்ம பண்ணி கொடுக்கும் போது அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்களா போன் பண்ணி சொல்லுவாங்க, ஆண்டி ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் சொன்ன மாதிரியே நீங்க பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா டேஸ்டா இருந்ததுன்னு சொல்லும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அது. ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ என்னதான் நம்ம ஒரு சுயதொழில் செஞ்சாலும் ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கும் போது குடும்ப ஒத்துழைப்பு அப்படின்றது ரொம்பவே அவசியமான ஒன்றா இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்கள் குடும்ப ஒத்துழைப்பு எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பாங்க, குடும்ப ஒத்துழைப்பு இருந்தா மட்டும்தான் இந்த பிசினஸ் வந்து கண்டிப்பா நம்ம மேற்கொண்டு ரன் பண்ண முடியும். எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. நான் திடீர்னு எனக்கு ஏதாவது ஆர்டர்ஸ் வந்தாலுமே அவங்க உடனே எனக்கு ஏதாவது வீட்டுல பொருட்கள் இல்லைன்னா உடனே போய் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, மத்தவங்களுக்கு உடனே அந்த டைமுக்கு கேக் டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு கூட வீட்டுல எனக்கு ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் கண்டிப்பா பண்றாங்க. அது எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே மேம். இப்போ நம்ம நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ள நினைச்சா எப்படி தொடர்பு கொள்ளலாம் மேம்?
என்னோட சமூக வலைத்தளங்கள், என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் இருக்குங்க. அது போக என்னோட தொலைபேசி எண் இருக்கு. அது மூலியமா காண்டாக்ட் பண்ணாலும் நாங்க கொரியர், ப்ரௌனிஸ், குக்கீஸ் எல்லாம் நாங்க கொரியர் கூட பண்றோங்க. அவுட் ஆஃப் தமிழ்நாடு ஃபுல்லாவும் பண்றோம். அதுக்கு மேற்கொண்டு அவங்க எப்படி விருப்பப்படுறாங்களோ என்கிட்ட காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நான் அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே டெலிவரி பண்ணி கொடுப்பேங்க. 9080170973. ஓகே மேம். இப்போ உங்களோட தொழிலில் யுனிக்னஸ், அதாவது தனித்துவம் அப்படின்னு ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா மேம்? என்னோடதுல பாத்தீங்கன்னா என்னோட டேஸ்ட் வந்து கஸ்டமர்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சில பேர் வந்து அவங்களுக்கு அந்த மைதா வேண்டாம், எங்களுக்கு கோதுமை மாவு அது மாதிரி இதுல தானியங்கள்ல ஏதாவது செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. வெள்ளை சர்க்கரை இல்லாம எங்களுக்கு நாட்டு சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க. அதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கஸ்டமர்கள் வந்து எப்படி விருப்பப்படுறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க எல்லாம், அவங்க வீட்டு குழந்தைகளோ அவங்களோ சாப்பாடுக்கு எந்த மாதிரி வேணும்னு கேட்கறாங்களோ அதை நான் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு மனசு திருப்தியா பண்ணி கொடுக்க முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர் மேம். இப்போ உங்களோட பிசினஸ்ல நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது அடுத்த கட்ட பிளான் ஏதாவது இருக்கா மேம்? ஆமாங்க. அடுத்த கட்டது பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பயிற்சி வகுப்புகள் வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது எடுக்கலாங்கிற ஒரு ஐடியால அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அப்புறம் சிறுதானியங்கள்ல வந்து எதெல்லாம் புதுசா பண்ண முடியுமோ அதுக்கு உண்டானதும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேங்க. இப்போதைக்கு வந்து ராகி, கோதுமை மாவு, கம்பு மாவு, கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி சிறுதானியங்கள்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் புதுசா வேற எதுல எல்லாம் பண்ணலாங்கிறத முயற்சி பண்ணிட்டு இருக்கோங்க. ஃபியூச்சர்ல அதுவும் பண்ணி கொடுப்போங்க எல்லாருக்கும். இப்போ 5 வருஷமா இந்த தொழில் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இதுல நிறைய கேக் வெரைட்டி தயாரிச்சு விற்பனை பண்ணிருப்பீங்க. அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேக் அப்படின்னா எதை சொல்லுவீங்க மேம்? எனக்கு இப்போதைக்கு ரோஸ் மில்க் ஃபிளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது புதுசா நான் பண்ணும் போது எல்லாரும் இது வரைக்கும் நாங்க கேள்விப்படாத மாதிரி இருக்குது. நாங்க அது ரோஸ் மில்க்னா நாங்க குடிச்சதான், ட்ரிங்கா தான் குடிச்சிருக்கிறோம். ஆனா இதுல எல்லாம் கேக் இருக்கா அப்படின்னு ஒரு சில குறிப்பிட்ட வெரைட்டியை வந்து நிறைய பேர் ரொம்ப ரசிச்சு வாங்கியிருக்கிறாங்க. அதுல ரோஸ் மில்க் ஃபிளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஓகே மேம். இப்போ உங்களை மாதிரியே சுயதொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? கண்டிப்பா எல்லா மகளிரும் வந்து ஏதோ ஒரு சுயதொழில் கண்டிப்பா கத்து வச்சுக்கணுங்க. வீட்டுல வந்து நாங்க குழந்தைகள் இருக்கு, எங்களுக்கு வேற வேலை இருக்கு, வீட்டு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அதுலயே நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அதையும் மீறி நம்மளுக்கு கண்டிப்பா வீட்டுல எல்லா வேலைகளையும் முடிச்சது போக நம்மளுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது ஒரு டைம் கிடைக்கும். அதுல ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தையாவது வீட்டுல இருந்து கண்டிப்பா கத்துக்கணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்தா நான் கண்டிப்பா சொல்றேங்க. எல்லா மகளிரும் கண்டிப்பா ஏதோ ஒரு சுயதொழில் கத்துக்குங்க. நம்ம வீட்டுல நம்ம கணவரோ நம்ம பெற்றோர்களோ வந்து எவ்வளவு வசதியானவங்களா இருந்தாலும் எவ்வளவுதான் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா ஹெல்ப்பா இருப்பாங்க. நம்மளுக்கு வருமானம் நிறைய இருக்குது, நம்மளோட நிதி நிலைமை நல்லா இருக்குதுனால கண்டிப்பா ஒரு சுயதொழில் கத்துக்கணும். ஒவ்வொரு மகளிரும் வந்து நம்ம தனிப்பட்ட விதமா ஒரு வருமானம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட கண்டிப்பா எல்லாரும் பண்ணணுங்கிறது என்னோட கருத்துங்க மேடம். ஓகே மேம். இப்போ அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பற்றியும் உங்களோட பிஸ்னஸ் பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ ஒரு பெண்ணாக மற்ற பெண்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்? எல்லா மகளிரும் வந்து கண்டிப்பா தன்னம்பிக்கையோட இருக்கணுங்க. நம்மளுக்குன்னு தனியா ஒரு வருமானமும் நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கணும். எப்பொழுதுமே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் மூலியமா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும். என்னைக்கும் நேர்மையான வழியில கண்டிப்பா நம்ம ஒரு முயற்சி பண்ணோம்னா நம்மளுக்கு கடவுளும் கை கொடுப்பாரு. நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல துணை இருப்பாங்க. நம்மளை சுற்றி 1000 பிரச்சனைகள் வருங்க. நம்ம கூட நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது நீ ஏன் இதை பண்ற, நீ அதை பண்ணலாம்ல, இதெல்லாம் உனக்கு தேவையா, அப்படி இப்படின்லாம் நிறைய மாற்று கருத்துக்கள் எல்லாம் வருங்க. அதையெல்லாம் நம்ம காதலியே எடுத்துக்கவே கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு சுய தொழில், நம்மள 4 பேர் கௌரவமா மதிக்கணும், நம்மளுக்கு ஒரு வருமானம் வேணும், நம்ம தன்னம்பிக்கையோட நம்ம சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்னா நம்ம யாரை பத்தியும் மத்தவங்களோட கருத்துக்களை, தேவையில்லாத கருத்துக்களை எடுத்துக்க கூடாது. நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள நம்மளுக்கு சப்போர்ட்டா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒரு புது விஷயத்தை கத்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட கண்டிப்பா கருத்துங்க. ஓகே மேம். இப்போ அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்க சொல்ல விரும்பும் தகவல் என்ன மேம்? என்னை இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷங்க. மேலும் இது மாதிரி நிறைய நீங்க மகளிர் தொழில் முனைவோர்களை பேட்டி எடுத்து அவங்களையும் நல்லா ஊக்கப்படுத்தணுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்துங்கள் மேடம். நேயர்களே, இது வரைக்கும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பற்றியும் அவங்களோட தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றியும் ஷேர் பண்ணிக்கிட்ட தனம் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும்
வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து விடை பெற போறேன். நான் உங்க RJ ரம்யா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 என்ற எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.